நேரிலே நீண்ட ஐபிஎல் போட்டிகள் நேற்று ஒரு வழியாக முடிஞ்சு கப்பு கொடுத்தது போல 6 வாரத்துக்கு நின்று கொண்டே போகக்கூடிய இந்த தேர்தல் போட்டியும் வர வீக்கெண்டு நிறைவடைய போகுது. எங்களுக்கு தான் கப் அப்படின்னு 2 தரப்புமே உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் 300 ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். இறுதியாக வர இருக்கே ஜூன் 1ஆம் தேதி அந்த கட்டத்தில் 400 கடந்து விடுவோம் என்று உறுதியாக நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது பிஜேபி தரப்பு. திரு அமித்ஷா, ஜேபி நட்டாலாம் 300 தாண்டிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறதை கேட்கிறோம். எதிரணியும் அசராமல் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, 3 நாளில் பிரதமர் யாருன்னு முடிவு செஞ்சுருவோம். அவர் தான் 5 வருஷத்துக்கும் பிரதமராக இருப்பார் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போய் ஜூன் 1ஆம் தேதி எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு கூடி பேச இந்தியா கூட்டணி தலைவர்களும் கூட கூடுறாங்க. இப்படி எல்லா தரப்பிலும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கை கீற்ற தமிழ்நாட்டிலையும் எல்லா தரப்பிலையும் பார்க்க முடிகிறது. திரு மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முதலமைச்சர் வெற்றி கொடியேற்றத்துக்கு தயாராக இருங்க, இந்த வெற்றியை நம்ம திரு கருணாநிதி அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் அப்படின்னு தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் கூட இன்னைக்கு எதிர்பாராத வெற்றியை நம்ம தாமரை எட்ட போகின்றோம், ஸோ அதை கொண்டாடுறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்துறார். ஸோ எல்லாரும் நம்பிக்கையை வெளிப்படுத்துறதை பார்க்கின்றோம். யாருடைய நம்பிக்கை கைகூடும்? நெருங்கும் ஜூன் 4 வெற்றி கோப்பை யாருக்கு? இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, அவரது நண்பர் திரு எஸ் ஸ்ரீராம் மற்றும் திரு கோவை செல்வராஜ் வரதா சொன்னாங்க திமுகலேருந்து, அவர் தம்பி வந்திருக்க அவர் தானா, ஓகே ஃபைன். திரு கோவை செல்வராஜ் அவர்களும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், 300 தான் தாண்டிட்டேங்க, ரொம்ப நீண்டிட்டு போகுது. குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஆட்சி அமைக்கிறது உரிமை கோரலாம்ல, 272 போதுமே. அதாவது லைட்டர் நோட் எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் எப்பவுமே ரொம்ப புள்ளி விவரத்தில் கவனமாக இருப்பார். நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், அதாவது எங்கள் கட்சியில் மட்டும்தான் ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் இந்த எலெக்ஷனையே கூட நீங்கள் மிக சரியாக கவனிச்சிங்கன்னா மேக்ரோ லெவல் பிளானிங் பண்ணலை, நாங்கள் மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் விளக்கமாக நான் சொல்லணும்னா, இப்போ தமிழக தலைவர் இருக்காங்க இல்லையா, தேர்தல் முடிஞ்சோன்னே யாருமே வீட்டில் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இல்லை, எல்லாருமே வாரணாசி ஒவ்வொரு பகுதிக்கும் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ, வெஸ்ட் பெங்கால் கூட போனாங்க எங்கள் மக்கள். எல்லா இடத்துக்குமே நாங்கள் பிரித்து அனுப்பிச்சிருந்தோம். ஹைதராபாத்துக்கு, தெலுங்கானாக்கு, ஆந்திராக்குன்னு எல்லா பக்கமும் போனாங்க. முதல் கட்டம் முடிச்சதுனால நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியையும் கவனித்து, இப்போ எங்கள் முன்னாள் தலைவர் அவங்க தமிழிசை அக்கா போனால் எந்த இடத்துல ஜெயிக்க முடியும், முன்னாள் அமைச்சர் அவங்க முன்னாள் தலைவர் முருகன் அண்ணா போனால் எங்கே ஜெயிக்க முடியும், அது மாதிரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பறந்து எல்லா எல்லாத்தையும் போனார். அதாவது எதுக்காகன்னா ரொம்ப லேசாக எடுத்துக்கல இந்த தேர்தல், ரொம்ப ஆழ்நிலை நுணுக்கமாக போய் மைக்ரோ லெவல்னு அதுதான் சொன்னேன் போய், அதாவது மொத்த இந்தியாலையும் நாங்கள் போட்டி போடுறோன்னு பார்க்கல, ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனியாக கவனித்து ஒவ்வொரு இடத்துலையும் பூத்துலலாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். நார்த்துலலாம் இந்த 400ங்கிறது ஒரு மைண்ட் கேமா இல்லை நிஜமாலே நம்புறீங்களா 400 வருவோம்? அதாவது நம்பிக்கை இல்லாமல் யார் சொல்ல போகிறாங்க? மைண்டு கேம்னா இதை கொஞ்சம் பிரதமர் ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார். இந்த ட்ரெண்டு செட் பண்ணோன்னு அதுக்கப்புறம் நாங்கள் வெற்றியா தோல்வியான்னு பேசாமல் அவங்க எல்லாருமே 400 வராதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி பாஜக வராதுன்னு அவங்க பேசுறதுக்கான சூழல் இல்லாமல் போச்சு. உனக்குமே கஹா லேஜ் ஆறாங்க சார். அவங்க பிரதமர் தேர்வு வரைக்கும் போயிருக்கிறாங்க சார். ஜூன் 1ஆம் தேதி கூடி இருக்கிறாங்க. 3 நாளில் நீங்கள் யார் பிரதமர், சனிக்கிழமை ஒருத்தர், திங்கக்கிழமை ஒருத்தர்னு சொல்லும்போது 3 நாளில் முடிவு பண்ணிடுவோம். 5 வருஷத்துக்கு ஒரே பிரதமர் தான் அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. எந்த 3 நாள்னு சொல்லலை அவங்க. அது இந்த ஆண்டு வந்த 3 நாள் வருமா, அடுத்த ஆண்டு வருமானு தெரியல. நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழலே இல்லை. இப்போ பிரதமர் வேட்பாளருக்காகனா நீங்கள் யாரெல்லாம் முன்னிறுத்துவீங்க? இந்தி கூட்டணியில் யாரெல்லாம்? நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நபர் சொல்லுங்க, முதல் நபர் சொல்லுங்க. யாரு? too many candidates. முதல் நபர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. யாரு? அதான் அவங்க 3 நாள்ல முடிவு பண்ணுவாங்க. முதல் நபர் நம்ம ஒரு பேச்சுக்காக நம்ம கேட்கிறேன். இந்தி கூட்டணியில் ராகுல் காந்தி முன்னிறுத்தலாமா? ஒரு அதுல கண்டெண்டரா இருக்கலாம்ல, ராகுல் காந்தி அந்த தகுதி இருக்கும்ல. அப்படி இருந்ததுன்னா ஏன் அவங்கள வயநாட்டில் போட்டிடுறப்ப அவருக்கு எதிர்ப்பு இல்லாமல் அவரை ஜெயிக்கப்படலை? ஒரு பிஎம் கண்டெண்டராக அவர் இருந்தாருன்னா அவர் ஏன் எம்பிக்கே தகுதி இல்லாதவர்னு அவங்க ஏன் பேசுகிறாங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த தவக்கில் கால் எடுத்து விட்ற கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என் கண்ணசைவுக்கு தான் பிரதமர் ஏற்பாடு செய்ய போகிறோன்னு சொன்ன தமிழக முதல்வர் அவர்களை எங்கேயுமே கூப்பிடலை. அவர் வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஓய்வுக்காக செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அவருக்கு.
எந்த மாநிலத்திலும் டெல்லியில எல்லாம் நடந்த கூட்டத்தில் காணொலி வாயிலா பேசினார். பிரச்சாரத்துக்காக அவர் அழைக்கப்படவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து, ஒரு காமன் கன்சென்ஸே இல்லை. இப்ப நம்ம தலைப்புல நீங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த உங்க தலைப்பை பார்த்துட்டு, வெற்றி கோப்பை யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க, ஒருமையில கேட்டிருக்கீங்க. இப்ப சொல்றதுன்னா நாங்க மோடிக்கு அப்படின்னு நாங்க சொல்ல முடியும். இந்தி கூட்டணியில ஒருமையில நீங்க யாருக்குன்னு அங்க ஆளே இல்லை, அங்க ஒருமையில ஆளே இல்லை, இவருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால நீ உங்களுடைய கேள்வியே ரொம்ப தெளிவா இருக்கு. இது யாருக்குன்னா மோடிக்கு அப்படின்னு நீங்க கொடுக்கிறது, என்டிஏவுக்கா இந்தியாவுக்கா எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். கட்சிக்கு நீங்க கேட்கல, யாருக்குன்னு நீங்க இந்தியாவின் ஒருமைக்காக பாடுபடுற பெருமை மிகு மோடி அவர்களை மட்டும்தான் நீங்க முன்னிறுத்தி இருக்கீங்க. ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னும் சொல்ல போனா கபில் சிபல் அவர்கள் இப்ப எந்த கட்சியில அவர் எம்பியா இருந்தாலும் அவர் காங்கிரஸ்காரர் தான் பார்க்கப்படுவார். அவர் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டார், இவிஎம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். தோல்விக்கு காரணங்களை தேட தொடங்கி விட்டார்கள். அதனால அவங்க வெற்றியை பத்தி சிந்திக்கவே இல்லை. திமுகல பொதுவா தேர்தல் முடிஞ்ச உடனே யோசிக்கிறேன், நீ இந்த துறையை எடுத்துக்கோப்பா, நீ இந்த துறையை கவனிச்சுக்கோப்பான்னு பொதுவா எல்லாரும் வேடிக்கையா பேசுறது. அந்த வேடிக்கை தான் நடந்து கொண்டு. அதாவது அவங்க வெற்றி கொண்டாட்டம் என்னைக்கு, ஜூன் 3ஆம் தேதி தானே கொண்டாட போறாங்க. 3ஆம் தேதி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்ப மிக உறுதியாக இருந்தால் முதல்வர் என்ன சொல்லியிருப்பார், 5ஆம் தேதின்னு இருப்பார். அன்னைக்கு 4ஆம் தேதி மாலை தலைவர் பிறந்த நாள் ஜூன் 3 தான் கொண்டாடுறாங்க. அது ஏன் கொண்டாடுறாங்க? அதே வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா 5ஆம் தேதி கொண்டாட முடியாது, அவங்களால தெரியும். அவங்களுக்கு 4ஆம் தேதி கொண்டாட முடியாதுன்னு தெரியும். ஏன்னா முடிவுகள் வந்துடும், இறுதியான உறுதியான முடிவுகள் வந்துடும். கொண்டாட முடியாதுன்னா ஆத்ம திருப்தி செஞ்சுக்கிறாங்க. தொண்டர்களை உற்சாகமா வச்சிருக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக செய்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் இறுதி கருத்தா சொல்றேன் என்னோட இதுக்கு, பிரதமர் மோடி கண்டிப்பாக வர வேண்டும் என்று அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மாநில மக்களும் உறுதியாக முடிவு செய்து எல்லாரும் ஒற்றுமையா வாக்களித்திருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 400 நாங்கள் தொடப்போவது உறுதி. ஓகே, நீங்க 40ல கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் திரு கோவை செல்வராஜ். நீங்க அகில இந்திய அளவில் கான்ஃபிடன்ஸ் அப்படி வெளிப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி மேல வைக்க முடியுமா? இன்னும் நிறைய சீண்டிருக்காரு உங்களை, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்க. அதாவது இந்தியா முழுவதும் நீங்கள் தென்னிந்தியாவில் எடுத்துக்க, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திராவில் 131 தொகுதியில் ஒரு தொகுதி கூட பிஜேபிக்கு வராது. அவர் வசனம் பேசிட்டு இருக்காரு. கர்நாடகால கூட வராதா? தெலுங்கானால வராதா? ஒரு சீட்டு கூட வராது சார். கர்நாடகாவில் இவங்க செஞ்ச கூட்டணி, தேவகவுடோட கூட்டணி சேர்ந்து மக்கள் ஒட்டுமொத்த பெண்களும் சிரிக்கிறாங்க இன்னைக்கு அந்த கூட்டணி பார்த்து. அதை இன்னும் நான் சொல்ல வர்றேன். அதாவது பஞ்சாபில் 13 தொகுதி, டெல்லியில் 7 தொகுதி, ராஜஸ்தானில் 20 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதி, பீகாரில் 40 தொகுதி, மகாராஷ்டிராவில் 40 தொகுதி, ஒரிசாவில் 21 தொகுதி, இதெல்லாம் சேர்ந்து 178 தொகுதி இந்தியா கூட்டணி வெற்ற போகுது. மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தான். எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, யாரும் ஒற்றுமையாக இல்லாமல் இல்லை. அதாவது எந்த அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் 1ஆம் தேதி தெளிவாக கூடுறாங்க. இவங்க பயத்தில் அச்சத்தில் அவரே பொங்குறாங்க. அவர் என்ன பேசுறதே தெரியாமல் பிரதமர் அவர்கள் நான் ரொம்ப மதிக்கிறோம். அதாவது இந்தியாவுடைய பிரதமர், நமக்கு பிரதமர் தான். அவர் என்ன சொல்றாரு, கடவுளோட குழந்தைங்கிறாரு. கடவுளோட குழந்தைன்னு என்ன எப்படி இருக்கணும்? பேசுகிறவங்கள, திட்டுறவங்கள, பாராட்டுறவங்கள எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். இவர் என்ன செய்கிறாரு, யாராவது இவரை பற்றி தப்பாக பேசுனா இடி அனுப்புகிறார், ஐடி அனுப்புகிறார், ஒரு முதலமைச்சரவே கைது செய்கிறார். நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டுது, கெஜ்ரிவால் என்ன செஞ்சார், உங்களால் ஆதாரம் இருக்கா, நிரூபிக்க முடியுமா அப்படி கேள்விக்கு நீதிபதியே கேட்கிறாரு, பதிலே சொல்ல முடியல. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதமர் கடவுள் ஆயிட்டாரு. அப்போ ஓட்டு பெட்டியில் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க இவர் ஞான கண்ணில் பார்த்து சொன்னாருங்கிற மாதிரி ஒரு அமித்ஷா அவர்கள் தெரிஞ்சுட்டு தான் 310ங்கிறாரு. இனி வர்றது 400ங்கிறாரு. எந்த 10 வராது, எந்த 20 வரப்போறது இல்லை. அதனால வருகிற 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி நான் கேட்குறேன், அவர் 2 பேருக்குமே கேட்குறேன். நான் அண்ணா வலதுசாரில் ஸ்ரீராம் பேசுன என்னுடைய குடும்ப நண்பர் தான். அவர் ஒத்துக்குவார். ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இந்தியா முழுவதும் இன்னைக்கு பிஜேபி கட்டுப்படுத்தி அவங்க கண்ட்ரோல் தான் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகி இருக்கார், அவரை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஊரில். அந்த மாதிரி இந்தியா பூரா வச்சிருக்காங்க. அந்த ஆர்எஸ்எஸ் இவர் கடவுளின் குழந்தைன்னு சொன்னதை ஏற்றுக்கிறாங்களா? பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒரு எம்பி சொன்னார் இல்லையா, பூரி ஜெகநாதரே பிரதமருடைய பக்தர்னு சொல்றாரு. அதை ஏத்துக்கறாங்களா? அதுக்கப்புறம் அவர் மனசாட்சி சொல்ல சொல்லுங்க, அதை ஏத்துக்கறாங்களா? எல்லா இந்துக்களும் ஏத்துக்குவாங்க. ஸ்லிப் ஆஃப் தி டங் அவர் மன்னிப்பு கேட்டாரு. சம்பித் சொல்ல சொல்லுங்க.
அவர் மன்னிப்பு கேட்கிறார் சார். அந்த வார்த்தை பேசுறது ஒரு எம்பி தப்பு சார். அது ஒரு பிரதமர் கண்டிச்சாரா சார்? எந்த அடிப்படையில் நீ என்னை பத்தி இப்படி சொன்னு கண்டிச்சாரா? கட்சி விட்டு நீக்கி இருக்க வேண்டாமா? ஒரு கடவுளை பக்தன்னு சொல்றதுல கண்டிக்க வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். எந்த அடிப்படையில் சார் நியாயம்? என்ன வேணா பேசுவாரா சார்? நேத்து சொல்றாரு எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு எல்லா சலுகைகளும் எடுத்து கொடுத்துருவாங்க கையிலங்கிறாரு. நான் கேட்குற 10 வருஷம் ஆட்சி நடத்துறீங்க, நல்லா திடகாத்திரமாக ஆட்சி நடத்துன்னு நினைக்கிறீங்களா? ஏன் பயந்துக்கிறீங்க? தைரியமாக மக்கள் நம்பி இருக்கீங்களே, ஓட்டு போடுவாங்க நினைக்கல. நீங்கள் ஒன்றும் வேண்டாம். தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்களில் 115 பேர் வேற காங்கிரஸ் கட்சி, திரிணாமுலிருந்து எல்லா கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை அண்ணன் ஸ்ரீகாந்த் கருணேசுக்கு தெரியுமான்னு கேளுங்க. அவர் செம்ப பேசினார் இல்லையா? யாரெல்லாம் எத்தனை பேர்? 115 பேர். ஏன் உங்க கட்சியில் ஆள் இல்லையா? எதுக்காக எல்லா கட்சியிலும் விமர்சனம் இல்ல. இன்னைக்கு திமுக அமைச்சர்களா முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக வந்தவங்க தானே. உங்க பாதையை கூட கேட்பாங்க தானே சார்? அது வந்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க, அது பிரச்சனை இல்லை சார். நான் கேட்கறது 115 பேர் நீங்க மிரட்டி சார். நீங்க என்ன செஞ்சீங்க? 121 ஒரே நிமிஷம் 121 வழக்குகள் நீங்க இடி வழக்கு போட்டது. அந்த 121 வழக்குல அரசியல்வாதிகள் மட்டுமே 115 பேர். எதுக்கு போட்டீங்க? மிரட்டி பயப்படுத்தி அவங்களை உங்க கட்சியில் சேர்த்துறதுக்காக போட்டீங்க. எத்தனை முன்னாள் முதலமைச்சர், எத்தனை எம்பி நான் பேர் படிக்கட்டுமா? கீதாங்கர் அந்த அம்மா எம்பி, சோழன் சட்டார்ஜி, சவுத்ரி, ஜோதி மிர்தா, கீதா கோவிந்தன், அர்ச்சனா பட்டேல், சிஎம் ரமேஷ், பாஸ்ராஜ், ஜிண்டால், நவீன் ஜிண்டால், பெரிய ஸ்டீல் மில் ஓனர், காங்கிரஸ் கட்சியில் எம்பி இருந்தார். அதுதான் வாஷிங் மிஷின் யோசனை பாருங்க. அதுதான் இவங்கள வாஷிங் மிஷின் அந்த கரையெல்லாம் இங்க வந்தா போய்டும்ங்கறாங்க. பிஜேபிக்கு வந்தா அத நான் சொல்ல வரேன் சார். மகாராஷ்டிரால என்ன சொன்னாரு? 7000 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க சரத்பவாரோட மாப்பிளைய. கட்சியில சேர்ந்த மறுநாளே துணை முதலமைச்சர் ஆயிட்டார். ஊழல் எல்லாம் போயிருச்சு. அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? நீங்க என்ன உங்க கட்சிக்கு வந்துட்டா புடிஜமாயிருவாங்களா? அதான் வாஷிங் மிஷினை வச்சு எல்லாம் வெளுத்து அனுப்புறீங்களான்னு கேட்கறாங்க. அதனால பிஜேபி கட்சியை பொறுத்தவரை ஊழலை பற்றி பேசவும் தகுதி இல்லை, ஆட்சி நடத்தவும் தகுதி இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இந்தியா கூட்டணி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 4ஆம் தேதி சந்திப்போம். இவங்க 4 பேர் உட்கார்ந்து சவால் விடுறீங்களா? நீங்க சவால் விடுங்க, அவங்க சவால் விடட்டும். சவால் விடுறீங்களா? உங்க சவால் என்ன திரு செல்வராஜ்? எங்க சவால் என்ன? இந்தியாவை மக்களின் கட்சியாக மக்களுக்காக நடத்துகிற இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். எவ்வளவு உறுதியா இருக்காங்க? இல்லை, அண்ணன் நேற்று நைட் நல்லா தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் பயங்கரமான கனவெல்லாம் கண்டிருக்காரு. இப்போ சவுத்தில் ஒரு சீட்டும் வின் பண்ணாதெல்லாம் பாவம் அந்த தூக்கம் கனவோடு இருக்கும். அவ்வளோதான். லாஜிக் வைக்கிறார்ல. கர்நாடகாவில் கர்நாடகாவில் அவர் சொன்னா ஆயிடுமா? பாருங்க என்ன நடக்க போகுதுன்றது. சீட் ஜெயிப்போம். அதனால இன்ஃபேக்ட் சவுத்தில் இந்த வாட்டி லாஸ்ட் டைமும் ஹையஸ்ட் எம்பி சீட் வச்சிருந்தது பாஜக. கர்நாடகா சவுத்தில் எப்படியா இருந்தா என்ன, இந்த வாட்டி எல்லா மாநிலங்களும் 50 சீட் இருந்தது. ஆமா. ஸோ அதனால நிச்சயமா வரப்போகுது. அவர் அப்படி பேசுறது அவருடைய இந்தியா கூட்டணி எங்க சார் இருக்கு? அந்த கூட்டணி எங்க இருக்கு? எங்க பக்கத்துல நீங்க கண்ண மூடிட்டா என்ன ஆயிடுமா? எங்க பக்கத்துல கேரளால போனா அந்த கூட்டணியை காணோம். இந்தியாவுல தான் இருக்கு. அந்த பக்கம் பஞ்சாபுக்கு போனா அந்த கூட்டணியை காணோம். இந்த பக்கம் நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தா அந்த கூட்டணியை காணோம். எங்க இருக்கு இந்த இந்தியா கூட்டணி? நாங்க பார்த்து பயப்படுறதுக்கு இந்த காமெடி டைம் தான் மக்களே காமெடி டைமா தான் பாக்குறாங்களே தவிர இங்க அண்ணன் உட்கார்ந்து சீரியஸா இந்தியா இந்தியான்னு கத்தின்னு இருக்காரு. அந்த கூட்டணி எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கிறதுக்கு யாரு காரணம்? காங்கிரஸ் காரணம். அவர் அண்ணன் கோவப்பட வேண்டியது காங்கிரஸை பார்த்து கோவப்படணும். இன்னைக்கு காங்கிரஸ் இதே அண்ணன் வந்துட்டார். எப்பவுமே இவர் சொல்ற அஜித் பவார் அந்த கேஸ் ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் மகா விகாஸ் அகாடி இருந்த போது அந்த கேஸை வித்ட்ரா பண்ணப்பட்டது. அவர் போய் அங்க மகா விகாஸ் அகாடி காங்கிரஸை கேட்கணும். சோ இவங்க பண்ற கூத்தை தான் மக்கள் பாக்குறாங்க. 400 சீட் என்பது 100% உறுதி. ஆகையால எதையாவது பேசி எப்படியாவது ஒரு 10 சீட்டாவது வாங்க முடியுமான்னு பார்க்கறது நியாயமான விஷயமே தவிர 8 மினிஸ்டர் இன்னைக்கு அதிமுகலேருந்து எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஏன் அவர்கள்லாம் புனிதர்கள் ஆகிட்டாரா? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே முதலமைச்சர் தானே. அவர் தானே பரப்புரையில் செந்தில் பாலாஜி மேல் இவ்வளவு குற்றத்தெல்லாம் சொன்னாரு. இடி எடுக்கணும்னு அவர் தானே சொன்னாரு. இப்போ எங்க டிஏவிசி எங்க தமிழ்நாட்டில் இருக்க டிஏவிசியில் குட்கா பாஸ்கர்னு சொன்னாங்களே. நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு அதிமுக அமைச்சருக்கு வெளியில இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொன்னாங்களே. ஜெயலலிதா மேடமோட உண்மையை நாங்கள் கண்டறிவோம்னு சொன்னாங்களே. இதெல்லாம் என்ன எல்லாம் மறைஞ்சிச்சுங்களா? எல்லாம் முடிஞ்சிட்டுங்களா?
ஸோ இவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதை நீங்க பாஜக நினைச்சு பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்ன்றது தான் என்னுடைய செல்வராஜ் அண்ணனுக்கு மதிப்பு கூற சொல்றீங்க. திரு செல்வராஜ் பதில் சொல்லுங்க. திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இல்ல அண்ணா ஸ்ரீராம் சொல்றாரு, நான் தெரியாம கேட்கிறேன். மரியாதைக்குரிய பிரதமருடைய வயது 70 போகுது. 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் கடவுளோட குழந்தைங்களுக்கு தெரியுமா? குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது தெரியாதா? மக்களுக்கு தப்பு பண்ணும்போது தெரியாதா? அந்த அதானி குரூப்புக்கு அம்பானிக்கும் அந்த நிலக்கரிகளையோ மண்ணெண்ணெயிலையோ டீசல் பெட்ரோல் விற்கிறதுல வந்து பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கீங்களே. இந்தியாவில் இருக்கிற டீசல் பெட்ரோல்களுக்கெல்லாம் விலை ஏற்றி அவங்களுக்கு 2 ரூபா கம்மியாக விற்க வச்சு இந்த வருஷம் 81,000 கோடி ஆயில் மில்லுக்கு லாபம்னு சொல்கிறாங்களே. இந்த மாதிரி அதாவது முதல்ல இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் டீசல் பெட்ரோலுக்கு மானியம் ஒன்றிய அரசு கொடுக்கும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? இவங்களே வந்து ஒரு பைசா கூட மானியம் கொடுக்காம இன்னைக்கு வந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கு. மானிய ரத்து, மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோலில் மட்டும் 12 லட்சம் கோடி இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம். அது மட்டும் இல்லை, கச்சா எண்ணெயில் மட்டும் இல்லை, மானிய ரத்து, உணவுப் பொருள் ரத்து பண்ணதில் 3,50,000 கோடி, உரமானியத்தில் 1,20,000 கோடி, வெளிநாட்டு கடன் மட்டுமே 1,65,000 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ரிசர்வ் வங்கியில வந்து இது 10 வருஷத்துல 9,26,000 கோடி சார். மானியத்துக்கு எதிரான கொள்கையுடைய அரசு இந்த அரசு. கேஸ் சிலிண்டர் கூட மானியத்தை தன்னார்வத்தோட தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டாரு பிரதமர். மக்கள் எல்லாரும் வாலண்டரியா பண்ணாங்க. இவர் என்ன அந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு? இந்திய அரசுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார் பிரதமர். இன்னைக்கு இந்தியா வல்லரசாகிறதும் பொருளாதாரத்தில் முன்னேறதும் எதனால வருது? பிரதமருடைய இந்த மாதிரி நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களால தான் வருது. நீங்க சொல்ற விவரங்கள் எல்லாம் மோடி அரசுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாக தான் இருக்கே தவிர எங்க பொருளாதாரம் என்னது இல்ல பொருளாதாரம் வளர்ந்ததுங்கிறீங்க இல்லையா? ஜெனீவாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உலக அந்த சங்கம் என்ன சொல்லுச்சு? 86% வேலை இல்லாதவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. இண்டெக்ஸ் கொடுக்கிறதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிருக்கு. 5.8 இருந்து 3.2 குறைந்திருக்கிறது. அதனால நீங்க தவறான கருத்து சொல்லுங்க. ஜெனீவாக்கெல்லாம் போகாதீங்க. இந்திய அரசாங்கமே இதுக்கான புள்ளி விவரத்தை அரசு அதோட வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம். லேபர் டிபார்ட்மென்ட்ல மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. நீங்க வெறுமனே வாயில சொல்லாதீங்க. மற்றபடி பெட்ரோல் அண்ணா ஒரு நிமிஷம், பெட்ரோல் பத்தி சொல்றீங்கல்ல, பெட்ரோலுக்கு நீங்க உங்க தேர்தல் வாக்குறுதிகளை விலையை குறைப்போம், நீங்க 5 ரூபாய் குறைப்போம், இங்க குறைச்சிங்களா? நீங்க அதை குறைக்காம விட்டீங்க. டீசல் குறைப்போம், நீங்க ஏன் குறைக்காம விட்டீங்க? இதெல்லாம் நீங்க செய்யாம நீங்க பண்ணாதெல்லாம் விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசுறீங்க. நாங்க ஏதோ பண்றோம். நீங்க சொல்லிட்டே போலாம். நீங்க என்னெல்லாம் பண்ணலன்றதை டிபேட் பண்ணி வரைக்கும் சொல்லலாம். டீசல் பெட்ரோல் யார் சார் வித்துட்டு இருந்தா? சார் நான் ஒரே நிமிஷம். டீசல் பெட்ரோல் இந்திய அரசாங்கம் விற்பனை செய்து கொண்டிருந்தது முதல்ல. இப்ப வந்து தனியார் கம்பெனி ஆக்கி விட்டு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல லாபம். இல்ல இப்ப இதெல்லாம் நெரட்டிவா இல்ல. இன்னைக்கு பப்ளிக்கா பாருங்க, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிடுவாங்க, பெரும்பான்மை சிறுபான்மை, இந்து முஸ்லிம் பாகிஸ்தான் அப்படின்னு இந்த ஒரு இன்னைக்கு கீவேர்ட்ஸ் எடுத்து பார்த்தானா இந்த எலெக்ஷன் சைக்கிளை டாமினேட் பண்ணிருக்க கூடிய கீவேர்ட்ஸ் நீங்க செட் பண்ணிருக்கிற கீவேர்ட்ஸ். கொஞ்சம் முன்னாடி அவரும் செல்வராஜன் இதே தான் கேட்டாரு. அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்க கட்சியில வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சாதிக்கும் பேசாததெல்லாம் அவங்க மேல நடவடிக்கை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பிரதமரும் சாதிக்கு மேல எல்லாம் நடவடிக்கை பிரதமர் பத்தி கேட்கல, இங்க எல்லாம் பேசுறாங்கன்றது சொல்றாரு. அவங்க கட்சியில பேசுறவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதனால அவர் பேசுறது வந்து எல்லாம் ஒருதலை பட்சமாக பேசுகிறார். ரெண்டாவது நீங்க கேட்டது பிரதமர் பேச்சை பத்தி சொல்றேன். பிரதமர் எப்பவுமே இந்திய மக்களை எல்லாமே இந்திய குடிமகன்களாக மட்டும்தான் பாக்குற. ஜாதியிலயோ மதத்திலேயோ இனத்திலேயோ சரியா சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. ஒரு கம்யூனல் டோன் 2ஆம் ஃபேஸ்ல இருந்து இன்னி வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்ப என் விளக்கத்தை கேளுங்க. கண்டிப்பா இருக்கு. என்ன எதனால இருக்கு என்றால் அந்த விளக்கம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா அவங்க வந்து நாங்க விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தோம், மகளிருக்கு 500 ரூபாய் கொடுத்தோம் கொரோனா காலத்தில், உணவுப் பொருள் வழங்கணும். எங்கேயாவது மதத்தையும் இனத்தையும் குலத்தையும் பார்த்து கொடுத்தோமா? ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடையும் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துட்டே இருக்கு, இடைத்தரகர் இல்லாம மக்களை நேரடியா சென்றடைஞ்சது. பிரதமருடைய பார்வையில் இந்திய மக்கள் அனைவரும் ஒருவர், பாரத மாதாவின் பிள்ளைகள், அவ்வளவுதான். ஆனா இதை வந்து காங்கிரஸ் கட்சி, இந்தி கூட்டணி, திமுக இவங்க தான் மிக முக்கியமாக அவங்களோட ஓட் பேங்க் சிறுபான்மையினர். ஸோ அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மை சீராட்டு,
இதை அவங்க மிக தெளிவாக செய்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். அதற்காக அவங்க தேர்தல் அறிக்கையில நாங்க பல முறை சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு, 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கம், இதுல 9 பாயிண்ட், அதுல ஒரு 23 பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க கட்சியோட தலைவர் பிரதமராக இருப்பவர் எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய வியூகங்களையும் முன்னெடுக்கும் போது எதிரியின் வியூகங்களை உடைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப சொல்லுவார், டே உன் எருமையை தூக்கிட்டு போயிருவாங்கடான்னு. ஏன்னா அவன் மாடு வளர்க்குறவன், அவனுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். பெண்கள் கிட்ட சொல்றப்போ தாலி போயிருமான்னு புரியும். அச்சமூட்டுறது இல்ல, விழிப்புணர்வை ஊட்டுகிறார். அவர் ஊட்டுறது வேறு விழிப்புணர்வு, அச்சம் என்பதில்லை. ஓகே, திரு ஹிதாயத்துல்லா நம்முடைய நேராரு. அன்பு வணக்கம் திரு ஹிதாயத்துல்லா. அவங்க ஆல்ரெடி 300 சீட்டை கிராஸ் பண்ணி வர ஃபேஸ்ல 400 கிராஸ் பண்ணோன்னு அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. உங்களால் அவ்வளோ கான்ஃபிடன்ஸை எக்ஸிபிரேட் பண்ண முடியும்? தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கட்சியின் கையில் இல்லை, இந்தியா கூட்டணி கையில் இல்லை. ரன்னிங் கமிட்டி தயவு செய்து இவ்வளவு நேரம் நீங்க கண்டினியூஸா பேசிட்டு இருந்தீங்க. நான் பேச ஆரம்பிச்சோன்னே இதென்ன தந்தி டிவியா இல்ல உங்க டிவி நினைச்சிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து ஸ்ரீகாந்த் எப்பவுமே எல்லா தொலைக்காட்சியில ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பாரு. தயவு செய்து இப்ப கொடுக்க வேணாம். இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் கமிஷன் என்பது இன்னைக்கு மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம். பிரதமர் மோடி மேல நடவடிக்கை எடுத்திருந்தா 15-20 நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம கட்சி மேல நடவடிக்கை எடுக்குது. எந்த அளவுக்கு மோசமா சொன்னார்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரை விட மிக மோசமாக பேசக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு அதை விட கேவலமா பேச. இல்ல நான் மோசமா இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டீங்க இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசாருன்னு, அதை வச்சு சொல்றேன். அவரோட மோசமா பேசுறாருங்கிறது உங்க வாயிலிருந்து வந்ததை நான் புதுசா சொல்ல போறது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைக்கு 370ங்களா 400ங்களா 500ங்களா தேர்தல் கமிஷனை உங்களுக்கு 3 தடவை அந்த வாக்குகள் வித்தியாசம் வந்துச்சு. இப்ப ஏறத்தாழ 6.7% தமிழ்நாட்டில் முதல் வாக்குப்பதிவு நடந்த ஒரு பகுதிகளில் வந்திருக்கு. அடுத்து 7% 8%ன்னு எல்லா இடத்துலையும் ஆட்டோமீட்டரில் சூடு வைக்கிற மாதிரி இன்னைக்கு கூடுதலாக வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் 400 சொல்லலாம், ஏன் 500 நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் வச்சிருக்க சூடையும் தாண்டி எங்கள் மக்கள் இன்னைக்கு அதிகமான வாக்குகளை போடும்போது நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வெற்றி தோல்வி 4ஆம் தேதி தெரிய போகுது, எளிதா தெரிய போகுது. யார் வெற்றி, நாங்க தான் வெற்றின்னு சொல்லி அகங்காரமோ மமதையோ எங்கள்கிட்ட இல்லை. ஆனா 10 ஆண்டுகளாக மக்களை நீங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷமா பண்ணாம இன்னைக்கு நாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் நாங்க ஆதரவா இருக்கோம், காங்கிரஸ் எதிராக இருக்குன்னு போய் சொல்றீங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, சாதிவாரி கணக்கு எடுத்து எல்லா மக்களுக்கு, இந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுது. அது மட்டுமல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க உங்க ஆட்சியில செஞ்சிருக்கலாமே, எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தோம், ஓபிசிக்கு கொடுத்தோம், எஸ்சிக்கு கொடுத்தோம். உங்களுக்கு என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள்ல அது கிடைக்குதுன்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனம் இங்க உருவாக்கல. இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறீங்க. இன்னைக்கு கூட வந்த தகவல் என்ன சொன்னா, துறைமுகங்களை நீங்க வைக்க போறீங்க. ஏற்கனவே ரயில்வே வித்துட்டீங்க, விமானம் வித்துட்டீங்க. இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் உண்மையான இந்துக்களாகிய ஐசிஐசிஐ பேங்க் வித்தது யாருங்க, HDFC பேங்க் வித்தது யாருங்க, UTI பேங்க் வித்தது யாருங்க, டெல்லி சென்ட்ரல் ஸ்டேஷனை முதல்ல கொடுத்தது யாருங்க, போர்ட்டெல்லாம் முத்ரா போர்ட் திரு அதானி கொடுத்த முதல்ல அருமை பிரதமர் யாருங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இங்க ஸ்ரீராமுக்கு பதில் சொல்ல வரல, ஸ்ரீகாந்துக்கு பதில் மக்களுக்கு சொல்லுங்க. எனக்கு பதிலே சொல்ல மக்களுக்கு தெரியும். நீங்க போய் சொன்னீங்கன்னா நாங்க இன்டர்ஃபியர் பண்ணி தான் ஆகணும். நீங்க பொய் மட்டும் தான் சொல்றபோது நாங்க அது உண்மையை சொல்லணும். பொய்யை தவிர பிரதமர் எதுவுமே பேசுறது இல்ல. அதை விட மோசமா நீங்க பேசுறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். பண்டல் ஆஃப் லைஸ் வாங்க. இன்னைக்கு அது பிஜேபியா பொய் ஜேபியான்னு தெரியற அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக இருக்க மக்களில் பெண்களுக்கு பாதி பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சலுகை கொடுத்தா அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெண்களுக்கு மெட்ரோவுடைய பாதிப்புன்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க,
எஸ்சிகளுக்கும் ஓபிசிகளுக்கும் எதிராக இருக்கீங்க. இந்து மக்கள்ல 90 விழுக்காடு மக்களுக்கு எதிராக இருக்கீங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு, பிரதம மந்திரியுடைய அலுவலகத்தில் மட்டுமல்ல மத்திய அரசுல வந்து 100க்கு 93 பேர் வந்து உண்மையான இந்துக்கள் இல்ல. யார் இருக்கா, உச்ச சாதியினர் இருக்கான்னு எங்க தலைவர் சொல்றாரு. இதே பாராளுமன்றத்தில் எங்க தலைவர் கார்கே பேசுறாரு. இது உண்மை இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு காங்கிரஸ் ஓபிசிக்கு எதிராக இருக்க மாதிரி எஸ்சிக்கு எதிராக மாதிரி பேசினா எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 24 லட்சம் கோடியை நீங்க பணக்காரங்களுக்கு ஒரு 100 பணக்காரர்களுக்கு நீங்க வந்து வரி தள்ளுபடியா பண்றீங்க, 14 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்றீங்க. இந்த 40 லட்சம் கோடி இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய இந்து மக்களுக்கு நீங்க உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கும். நாங்க சொன்னதை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணோன்னு 70,000 கோடியை அன்னைக்கு தள்ளுபடி பண்ணோம். நீங்கள் ஒரு சில லட்சம் கோடியை பண்ணியிருக்கலாம், பண்ணலை. நாங்கள் செஞ்சோம். பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் 25 விழுக்காடு ஏழைகளுக்கு கொடுப்போம் சொன்னோம். சொன்னதை செஞ்சோம். RTI அது மட்டும் செய்யலை. நாங்கள் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு கிராமப்புற மக்களுடைய அந்த ஏழை மக்களுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கோம். நாங்கள் சொன்னதை செஞ்சோம். நீங்கள் 400 ரூபா கேஸை 300 ரூபா ஆக்கணும்னு சொன்னீங்களே, ஆக்குனீங்களா? இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. 57 ரூபாய் இருந்த டீசல் பெட்ரோலை நாங்க வந்து பாதியா குறைப்போம்னு சொன்னீங்களே, நீங்க இன்னைக்கு 90-100 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கீங்க. யார் அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நினைச்சீங்களா? இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் 30 லட்சம் வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கல. இப்ப நாங்க வந்தா கொடுக்குறோம் சொல்றோம். நாங்க சொன்னதை செய்வோமா? நீங்க செய்வீங்களா? நீங்க 17 லட்சம் கோடி தேர்தல் போய் ஜும்லான்னீங்க, பரவாயில்லை. அதை விட்டுட்டு வேற 2 கோடி வேலை வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்களா? அல்லது இந்த மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நீங்க இடுபொருளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? யூரியாவை இன்னைக்கு 3 மடங்கு விற்குது. நாங்க இருக்கும்போது யூரியாவுக்கு நாங்க மானியம் கொடுத்தோமே, பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்தோமே. எப்படி நாங்க கொடுத்தோம்? ஆயில் பூல்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமா நாங்க கொடுத்தோமே. நீங்க செஞ்சீங்களா? 3 மடங்கு. ஆக மக்கள் விரோத ஒரு அரசாங்கம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன, வரலைனா என்ன, அது மக்கள் பார்த்துக்குவாங்க. திரு ஸ்ரீராம், இப்போ அவங்கள்ட்ட முதல் ஃபேஸ்ல இல்லாத கான்ஃபிடன்ஸ் இந்த இறுதி ஃபேஸ்ல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. எனக்கு என்ன ஒன்று பிடிச்சிருக்குன்னா, இல்லை இதே சொல்லாமலும் சரி எல்லாம் சரி, இந்த 8 வருஷமா அவங்க பொய் சொல்றது வந்து எவ்வளோ அழகா கிளியரா பர்ஃபெக்டாக சொல்லிட்டே இருக்காங்களா. அதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த கோபல்ஸ் தேரின்லாம் சொல்லுவாங்களே, அது யூபிஏல இருக்கிறதா இருந்த டீம் இப்போ வந்து இண்டின்னு மாற்றிருக்காங்கல்ல, அதை அழகாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருங்க சொன்னா? ரகுராம் ராஜன் ஒருத்தர் இருந்தாருங்க, இவங்க அப்பாயிண்ட் பண்ண RBI கவர்னருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்க்லாம் நஷ்டமாக போகிறதுக்கு காரணமே ரெக்லெஸ் லெண்டிங். எல்லாருக்கும் தகுதி இல்லாதவர்கள்லாம் பணத்தை அள்ளி கொடுத்தோம்னு சொன்னது ரகுராம் ராஜனுங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரிட்டர்ன் ஆஃப் ஆனது ரகுராம் ராஜன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. போய் இதயத்துல அவர்களை பார்க்க சொல்லுங்க. நீங்க 2004 நீங்க ஆட்சிக்கு வரும்போது 35 ரூபா பெட்ரோல், நீங்க ஆட்சியை விட்டு வெளில போகும்போது 75 ரூபா பெட்ரோல். நீங்க என்ன பண்ணீங்க? நான் சொல்றேன் வாங்க. உங்களுக்கு டீசல் நீங்க உள்ள வரும்போது 24 ரூபா பெர் லிட்டர், அவங்க வெளில போகும்போது 48. இன்னைக்கு என்னங்க விலை? இன்னைக்கு என்ன வேலை? இந்த 10 வருஷத்துல என்ன வேலை? இது வெறும் 30% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 10 வருஷத்துல இவங்க போன 10 வருஷத்துல 100% இன்க்ரீஸ் பண்ணி 2 லட்சம் கோடி கடனை வேற வச்சு போய் அந்த 2 லட்சம் கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸை திருப்பி கொடுத்து இவ்வளவு விஷயமும் பண்ணி கோவிட் ஒன்று நான் பேசுறேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்க 1000 கோடி, நீங்களும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. நீங்க ஒரு யோகியவான் இல்ல. அது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்க வாங்குனீங்களா? நீங்க 1 ரூபா வாங்கலனா நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி பேசலாம். நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சொல்லி இன்னும் சொல்றோம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஊழல் கிடையாது. அது ஒரு நேர்மையான பணம், டிக்ளேர் பண்ணி வர பணம். எந்த கம்பெனி கொடுக்குதோ அந்த கம்பெனி அவங்க தானாக வந்து கொடுப்பது. அதுதான் விஷயம். அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லையே. இவர்களுடைய ஏமாத்திருக்கீங்க, எனக்கு காங்கிரஸ் இந்த 10 வருஷத்துல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுச்சு. அதனால எங்களுக்கு குறுக்க பேச தெரியும். நீங்க சொன்னது பொய்யா, நான் சொன்னது பொய்யா? சுப்ரீம் கோர்ட் நீங்க சொன்னது பொய்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். தப்பு, எலக்ட்ரல் பாண்டுங்கிறது தப்பு, நீங்க மிரட்டி வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட். இதுக்கு நான் பதில் சொல்றேன். அண்ணா சொன்னதுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் பத்தி ரொம்ப உணர்வுபூர்வமா இதயத்துல அண்ணா சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க.
இந்த எலக்ட்ரோலர் பாண்ட் விஷயத்தை பாஜக அரசு கொண்டு வந்த பிறகுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்காம இருந்தாங்களா? பொட்டியா வாங்கிட்டு இருந்தாங்க எல்லா கட்சியும். இல்ல இதுக்கு முன்னாடி அக்கௌண்டபிலிட்டியே இல்ல. சரி, இப்ப பாண்ட் இல்லன்னு எந்த கட்சியும் இப்ப வாங்காம நடத்துறாங்களா? தெளிவா அதிரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸின் மூத்த தலைவர் சொல்லியிருக்கார், அதான் நீ எனக்கு பணம் கொடுக்கல, குடுத்திருந்தா நான் அவரை பத்தி பேச மாட்டேன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. யாரு? அதிரஞ்சன் சௌத்ரி. அதிரஞ்சன் சௌத்ரி ஆர்டினரி மனுஷன் கிடையாது. அவர் பாவம் வைத்திருச்சு அவ்வளவு. பி டீமா அதுக்காக செல்ஃப் கால் போறாங்க. எதுக்காக சொல்றேன்னா எலக்ட்ரோரல் பாண்ட் பிரதமரோட விஷன். இன்னைக்கு நீங்க ஓகே பாஜக எவ்வளவு வாங்கி இருக்கு, திமுக எவ்வளவு வாங்கி இருக்கு. திமுக என்ன சொல்றாங்க மிக தெளிவாக பாத்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் பத்தி வெறித்தனமாக போராட்டம் நடத்தினாங்க. 500 கோடி ரூபாய் அவன் தான் கொடுத்திருக்கான் திமுகக்கு எலக்ட்ரோரல் பாண்ட். நீங்க வாங்கலையா? இல்ல ஒரே ஒரு விஷயம் நாங்க எதுக்கு சொல்ல வரோம்னா இதெல்லாம் எப்படி வெளியில வருது? இப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் இருக்கிறதுனால வருது. அதே வேண்டாம்ட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் காசு வாங்காம இருப்பாங்களா? கேஷ் வாங்கினா எப்படி வரும்? அதாவது இது அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போறோம், இதுக்கு என்ன நடைமுறை இல்லங்க யோசிக்கணும். நீங்க கூட தான் மன்மோகன் சிங் தான் சொல்லிருக்காரு. நீங்க எங்களோட இரண்டாவது காங்கிரஸ் ஊழல் பிஎம் கேர் ஊழல் அப்படினு சொல்லிருக்கா இல்லையா? சொல்லிருக்கா இல்லையா? எதுங்க எலக்ட்ரல் பாண்ட் ஊழல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கா இல்லையா? இந்த மாதிரி போய் சொல்ல கூடாது. திருப்பி போய் சொல்லாதீங்க. நீங்க வந்து போய் சொல்லிட்டே இருக்கீங்க. இதை தடை செய்வோம். ஊழல் எங்க சொல்லிருக்கீங்க? இதை தடை செஞ்சிச்சா இல்லையா? ஊழல் எங்க சொல்லிருக்கீங்க? ஊழல் தான தடை செய்யுது. சட்டம் தெரிந்தவர் சட்டம் தெரிந்தவர் சட்டம் தெரிந்த மூத்த அரசியல்வாதி போய் சொல்லக்கூடாது. விஞ்ஞான ரீதியான சுப்ரீம் கோர்ட் அதுதாங்க விஞ்ஞான ரீதியான ஊழல். அது திமுக பத்தி சொல்லிருக்கு. உச்சநீதிமன்றம் திமுக பத்தி தடை ரீதியான ஊழல். உச்சநீதிமன்றம் ஏன் தடை சொல்லிருக்கு? அத சொல்லுங்க நீங்க. ஒண்ணுமில்லங்க. ஒரே ஒரு விஷயம். திரு கெஜ்ரிவால் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் ஒரு பேசின பிறகுதான் கைது செய்யப்பட்டார். என்னன்னா அதானி 600வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு பணக்காரராகி பல லட்சம் கோடி பவன்கேராவை கேளுங்க. அதற்கு 100 கோடி ரூபாய் பவன்கேராவை போய் கேளுங்க. 100 கோடி ரூபாய் கேளுங்க. கோவால எலெக்ஷனை டிஃபீட் பண்ணாரு அப்படினு சொன்னது பவன்கேரா. நீங்க உங்க கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறதுக்கு காரணம் நீங்க. காங்கிரஸ் கட்சி போட்ட உள்ள போட்ட வழக்குல அவர் உள்ள இருக்காரு. மாத்தி சொல்லாதீங்க. இங்க வந்து மாத்தாதீங்க. சொத்துக்கு பார்ட்னராக இருக்கிறார்னு கெஜ்ரிவால் சட்டமன்றத்தில் பேசினாரு. அதனால தூக்கி உள்ள வச்சீங்க. ஓகே, முதல்ல சொல்லிடுங்க. then I'm asking a question. செல்வராஜ் கை தூக்கினீங்க. அதாவது என்னுடைய 2 நண்பர்களும் ரொம்ப கடுமையாக வாதாடிட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேர்கிட்ட மனசாட்சியோடு நான் கேட்குறேன். கொரோனா காலத்தில் 80,30,000 சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு மொத்த கடனு 8,30,000 கோடி. இதை நான் வந்து ஏதோ எனக்காக கணக்கு சொல்ல, நான் ரிசர்வ் வங்கியில் இயக்குனர் இருந்ததுனால எனக்கு வாரம் புல்லட்டுங்கிற புஸ்தகம் வரும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் கோவப்படாமல் அதை கேட்க சொல்லுங்கள். அந்த பணத்தில் 8,30,000 கோடி தான் கடன், அவங்களுக்கு கொடுத்துக்கிற கடன். அதுக்கு என்ன செஞ்சாங்க இவங்க? கொரோனா காலத்தில் 6 மாத காலத்துக்கு அந்த கடனையும் வட்டியும் வசூலிக்காமல் நிதியமைச்சர் சொல்லி தள்ளி வச்சாங்க. தள்ளுபடி பண்ணல. 6 மாதம் தள்ளி வச்சதுக்கு 7% வட்டி வசூல் பண்ண சொன்னாங்க. ஆனால் 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? எல்லா வங்கிகளுமே உடனடியாக கடனை 90 நாளுக்குள்ள எம்பி ஆயிரும் கட்டலினா 6 மாதம் கழிச்சு. எப்படி சார்? கொரோனா 2 வருஷம் இருந்தது. 6 மாதத்துக்கு அப்புறம் யார் வேலைக்கு போனால் யார் கம்பெனி நடத்தலாம்? எனக்கு தெரிய ஒரு 70,000 கம்பெனி தமிழ்நாட்டில் மட்டும் சிறு குறு தொழில் செய்கிறவங்களாம் கம்பெனிகளை விற்றுட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சாதாரணமாக ஒரு வீடு கட்டிக்கிறவங்க வீட்டு கடன் கட்டலைன்னா 90 நாள் ஆச்சுன்னா ஏழை விட்டுருவாங்க. ஆனால் 7,000 கோடி 8,000 கோடி 15,000 கோடி 30,000 கோடி கடன் வாங்கல. அந்த மாதிரி இருக்கிறவங்க 534 பேருக்கு தள்ளுபடி செஞ்ச கடன் மட்டும் 15,31,453 கோடி. ₹1 ₹2 அது எப்படி? வட்டியும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கடனையும் ஒரு நிமிஷம் சார், கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த 535 பேர் உங்களுக்கு முக்கியமா 80,30,000 சிறு குறு தொழில் செய்கிற இந்தியாவில் அப்பாவிகளை வாழ்ந்தாங்களா அந்த தொழிலதிபர்கள்லாம் இன்னைக்கு ரோட்டில் நடமாட்டிட்டு இருக்காங்க. பாவ தொழிலை விட்டு போட்டு அவங்க முக்கியம் இல்லையா? என்ன சார் காரணம்? இன்னொன்று சொன்னாங்க, பெட்ரோல் டீசலை பற்றி இவங்க சொன்னாங்க. பிரதமர் பதவி ஏற்றது 2014 என்ன சொன்னார்? நேரடியாக பொதுமக்களுக்கு மாநில அரசு கொடுக்க மாட்டேன், மானியங்கள் வங்கி கணக்கில் வந்து பெட்ரோலுக்கு கொடுப்பேன், டீசலுக்கு கொடுப்பேன், உரமானியம் கொடுப்பேன், கேஸுக்கு கொடுப்பேன் எல்லாம் சொன்னார்.
எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எந்த அண்ணா ஸ்ரீராம் ஆகட்டும் அவராகட்டும் 2 பேரும் சேர்ந்து நானும் கூட பெட்ரோல் பங்குக்கு போகிறோம், டீசல் பெட்ரோல் அடிக்கிறோம். எந்த வங்கியிலையாவது எந்த பெட்ரோல் பங்க்லையாவது கணக்கை வாங்கிட்டு யாராவுடைய கணக்கில் ₹1 மானியம் ஒன்றிய அரசு போட்டதுன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறேன். சொல்லுங்க அவங்க 2 பேரும் யாராவது பெட்ரோல் டீசலுக்கு கொடுக்குறாங்களா மானியம்? விவசாயிகளுக்கு உரமானியம் கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. எத்தனை பேர் கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து எத்தனை வீட்டுகளுக்கு பெண்களுக்கு வருதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். யார் கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லையே. பிரதமர் சொன்னார் சார், உணவுக்கு சொன்னார் சார், உணவுக்கு சொன்னார். உணவு நான் சொல்றேன் கேளுங்க. என்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க வந்து பிஜேபி நீங்க வலதுசாரிங்கிறீங்க. நீங்க பிஜேபி வலதுசாரியா? வலதுசாரி என்ன பிஜேபி? பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மானியம் தருவார்னு பிரதமர் சொன்னாரா? சும்மா நீங்க இருங்க சார். எங்கயாவது சொன்னாரா? நீங்க எப்படி நீங்க சொல்லாததை நீங்க சொன்னதா சொல்லலாம் சார். அந்த கேள்விதான் கேட்டேன். கேளுங்க. நீங்க உள்ள போறீங்க. நான் ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேட்டு பேசுங்க. உணவுல வந்து அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய், சமையல் எண்ணெய், அஸ்கா சக்கரை இது எல்லாத்துக்குமே மாநில அரசுகளுக்கு கொடுத்துட்டு இருந்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. அதனுடைய விளைவு வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இப்போ ரேஷன் கடையே கிடையாது. பாண்டிச்சேரிலையும் கிடையாது. 75% ரேஷன் கடை மூடிட்டாங்க. அது இன்னும் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 6500 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கி வெளி மார்க்கெட்ல வாங்கி இன்னைக்கு ரேஷன் கடையில் வழங்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோட அரிசிங்க நீங்க கொடுக்கிறது அரிசி கொடுக்கறாங்களா மானியம்? மாநில அரசாங்க மத்திய அரசாங்க அரிசி தான் நீங்க கொடுக்கறீங்க. பாதிக்கிறது இல்லையா? 5 கிலோ கோதுமை 5 கிலோ அரிசி கொடுத்துட்டா போதுமா? எதுக்கு சார் இதெல்லாம் ஆழமான இஷ்யூஸ் நம்ம இல்ல இதெல்லாம் ஆழமான இஷ்யூஸ் நம்ம மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற இவங்கள வந்து இன்னும் நான் சொல்லிட்டு வர்றேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஒரே ஆட்றீங்க சார். நம்ம தலைப்பு அதாவது சொல்லுங்க. தலைப்புக்காக வருவோம். இவங்க எவ்வளவு சொன்னாங்க அப்ப மட்டும் கேட்க மாட்டீங்க. சும்மா போய் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்ல செல்வராஜ் சார், நான் உங்களை பேச விட்டுட்டு தான் நான் அடுத்த கேள்விக்கு வரணும். உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரணும்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க நான் கேட்கறது மனசாட்சியோட பேச சொல்லுங்க. உண்மை நடக்கிறத பேச சொல்லுங்க. நீங்க மனசாட்சியா சொல்லுங்க. ஏன் கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணலன்னு எல்லாரையும் போய் நகையை போய் அடமான வைக்க சொன்னீங்கல்ல, ஏன் நகை கடனை தள்ளுபடி பண்ணல? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சோம் சொல்லுங்க. ஏன் கல்வி கடன் தள்ளுபடி மனசாட்சி சொல்லுங்க. நீங்க சொன்ன எதையாவது ஒண்ணு செஞ்சீங்களா? மனசாட்சி சொல்லி நீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க போய் சொல்லுங்க. உரிமை தொகையை உதவி தொகையாக்குனீங்க. ஒரு நிமிஷம். எல்லா தகுதி வாங்குறீங்க சொல்லுங்க. I think we'll come back to the topic. ஒரே நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். 37 லட்சம் பேர் நகைக்கடன் சொன்னாங்க சார். ஆட்சிக்கு வந்த பிறகு கணக்கு எடுத்தா 1320 கூட்டுறவு சங்கங்கள் வந்து வெறும் கோல்டு கவரிங் நகையும் பேப்பர் வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. 1300 கோடி தப்பு பண்ணி இருக்காங்க. ஒவ்வொருத்தரா இப்ப கைது பண்ணி இருக்காங்க. நம்ம தலைப்புக்கு வருவோம். தப்பு பண்றாங்க. எப்படி சார் ஓகே தலைப்புக்கு வருவோம். சர்வாஜ் உங்கள்ட்ட மீண்டும் வரை கமிங் எனி டைம். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல வெற்றிக்கு கொண்டாடுங்க அப்படிங்கிறீங்க. சதவீதம் வரலாம். சீட்ல உங்களுக்கு நிஜமாலே எதிர்பார்ப்பு இருக்கு? நான் முதல்ல ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. நீங்க எலெக்ஷன் மோட்ல சொன்னீங்க. சரி, அதாவது கவுண்டிங் இஸ் ஜஸ்ட் ஃபியூ டேஸ். நீங்க கப்பு யாருக்குன்னு ஒவ்வொரு முறையும் பிரேக் முடிஞ்சு வரப்ப தொடக்கத்துல இன்னும் இறுதியிலையும் சொல்ல போறீங்க. அது வந்து கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யூனியன் பப்ளிக் கப்புனா அது வந்து மோடி அவர்கள் மேல தான் எல்லாமே இருக்கு. மொத்த இந்தியாவும் அவருக்கு தான் இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எல்லா இனம் குலம் தமிழ்நாட்டுக்கு வாங்க சார் கடந்து. அதனால தமிழ்நாட்டு இந்திய மலைக்கு கீழே வாங்க சார். திரு செல்வராஜ் சார் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கார். நாட் ஒன் சீட். சரி, இந்திய மலைக்கு கீழே இதுக்கு முன்னாடி தென்னிந்தியால நாங்க 50க்கு மேற்பட்ட சீட்டுகள் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கு அது 2 மடங்காக அது உயரத்தான் போகிறது. 50ங்கிறது 100 போகுது. அதே மாதிரி வட மாநிலத்தில் இருக்கிறதுல 2014 கிட்டத்தட்ட 250 சீட்ல 50% மேல நாங்க ஓட்டு வாங்கியிருந்தோம். 2019 அது 60% உயர்ந்தது. காங்கிரஸ் என்ன போராட்டம் நடத்துச்சு? திமுக என்ன இந்திய அளவுல அது ஏன் எங்களுக்கு குறைய போகுது? ரியலிஸ்டிக்கா 10-15 சீட்ல உங்களை எதிர்பார்க்க முடியுமா? எதுக்கு தமிழ்நாட்டுல? நீங்க தமிழ்நாடுங்கிறத விட நீங்க இப்ப தென் பிராந்தியம், நீங்க தென் பிராந்தியத்துல 50% 50 சீட்டுகள் ஜெயிச்சிருந்தோம். அது 100 உருவாக போகிறதுங்கிறது உண்மை. ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்களது தமிழ்நாட்டில் இங்க கணக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பாஜகவுடைய கணக்கு தொடங்கப்படாமல் இருந்தது. இனிமேல் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அது என்னங்கிறது மக்கள் தீர்ப்பு வெகு சீக்கிரத்தில் தெரிய போறதுனால நம்ம ஹேசியமாக பேச வேண்டாம்.
ஆனா நாங்க மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு களப்பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். கவின் எனி டைம் நீங்களும் தமிழ்நாட்டில் கூட பெரிய வெற்றி எதிர்பார்க்கறாங்க. உங்க கோட்டையில நீங்க ஒண்ணு கூட வராதீங்க, நீங்க தென்னிந்தியால தமிழ்நாட்டிலே பெரிய வெற்றி எதிர்பார்க்கறாங்க திரு செல்வராஜ். செல்வராஜன் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன், எங்க வெற்றிக்கான முதல் நம்பிக்கையே திமுக தான். இத்தனை மோசமான அவலமான ஆட்சியினாலதான் எங்களுக்கு இந்த நம்பிக்கை கூடுதலாக அதிகரித்து இருக்கிறது. மக்களின் எதிர்ப்புனால எங்களுக்கு வாக்கு அதிகரிக்கிறது. திரு செல்வராஜ், திரு ஸ்ரீராமன், திரு ஹிதாயத்துல்லா. இல்ல நான் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அண்ணன் ஸ்ரீராம் 2 பேருக்குமே சொல்றேன். அதாவது 1,16,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் மருந்து வாங்கறதுக்கு பால் வாங்கறதுக்கு கொடுக்குறோம். பஸ் பயணம் போறவங்க எல்லா கட்சிக்காரரும் எல்லா மக்களும் எந்த விதமான வேறுபாடு இல்லாம இன்னைக்கு 452 கோடி பஸ்ல பயணம் பண்ணியிருக்காங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பிஜேபியில எந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யல. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு என்னங்கிறத 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இதே தந்தி டிவியில் உட்கார்ந்து பேசும்போது போலீஸோட சண்டை வந்தவனதான பஸ் எந்த நிலைமையில இருக்குன்னு போக்குவரத்து ஊழியர்கள் சொல்றாங்கன்னா பாருங்க, நீங்க பேரிச்சம்பழத்துக்கு போடுற மாதிரி இருக்குனா பஸ் பேசினா நேரம் பத்தாது. ஒரு ஆரோக்கியமான ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டு இருந்தா அது ஆரோக்கியமா இருக்காது. நீங்க சேர்ந்து பேசலாம்னு இருக்காரு. என்ன நெறியாளர் எனக்கு அனுமதி கொடுத்ததால பேசுறேன் சார். இல்ல ஒரு நிமிஷம் அப்படியே ரகுராமராஜனை பத்தி அவர் சொன்னார். ரகுராமராஜன் வங்கியுடைய கவர்னர் தான் ஒழிய எந்த ரிசர்வ் வங்கியும் நேரடியா கடன் கொடுக்காது. பொய்யான தகவல் ஒரு தனி மனிதன் மேல சொன்னது வன்மையை கண்டிக்கிறேன். நீங்க ஏங்க நடவடிக்கை எடுக்கல? சொன்னவர் அவர் தானே. நீங்க ரகுராமராஜனை பத்தி அவர் உங்க ஆட்சியில் இருக்கும் போது தான் சொன்னாரு. அவர் ஆட்சியில் இல்லாத போது சொல்லல. யூபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது சொன்ன குற்றச்சாட்டுல நீங்க ஆர்பிஐல இருந்து கேட்டீங்க. நீங்க சொன்ன தகவலே மிகப்பெரிய தவறு. பிஜேபிக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. 8,30,000 கோடி எந்த நிலைமையில கொடுத்திருக்காங்க? மற்ற நாடெல்லாம் திவால் ஆயிட்டு இருக்க நிலைமையில இந்திய அரசாங்கம் எம்எஸ்எம்இக்கு 8,30,000 கோடியை வாரி கொடுத்து அதுக்கும் மேல அதுக்கு மொரட்டோரியம் கட்ட வேண்டாம் 6 மாசம் மொரட்டோரியம் கொடுத்தா அதை போய் குறை சொல்றீங்க. 10 பைசா கொடுக்கல. கடன் கொடுக்கலங்க கொடுத்திருக்காங்க. அதான் சொல்றாரு. அவரே சொல்றாரு 8,30,000 கோடி கொடுத்தாங்களா? அந்த 6 மாசம் எப்படி பத்துங்கறாரு? மத்த நாடுகள்லாம் திவால் ஆயிடுங்க. இந்தியா தான் கொடுத்திருக்கு. நீங்க அத பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல? திரு ஹிதாயத்துல்லா, நீங்க என்னதான் சொன்னாலும் திரு ஜெயராம் பாராட்டுறது சார். கடனே கொடுக்காதவனுக்கு என்ன பாராட்டுறது? கடனை கொடுக்காதவங்க என்ன பாராட்ட முடியும்? கேவலம் அல்ல சொல்றதுக்கு. கடன் திருப்பி கொடுக்காதவங்களையா? கேவலம் இல்லையா? ஓகே ஃபைன். சார் உங்களுக்கு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க சார். ஏன் சார் 2 பேரும் மக்களை கெடுக்குறீங்க? ஓகே நீங்க சொன்னது நிறைய தப்பு. எம்எஸ்எம்இல ப்ராஜெக்ட் ஃபண்ட் 6,062 கோடி கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபண்டிங் சப்சிடி மட்டும் 34,517 கோடி கொடுத்திருக்காங்க. அவங்க முன்னேற்ற சப்சிடி மட்டும் இதெல்லாம் முன்னேற்றினதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாயிண்ட் டேக்கன். திரு இதயத்துல்லா, நீங்க என்னதான் சொன்னாலும் கூட ஸ்டெபிலிட்டி, ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வது அப்படிங்கிறது ஒரு சவால் தானே. இன்னைக்கு கவுண்ட் பண்ணேகா குரோர் பத்திங்கிற அளவுல அணுகுறீங்க. ஒரு சவால் தானே நீங்க வென்றாலும் கூட. அது சவால். இந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் சொன்ன பொய்கள், அவர் செய்த மோசடிகள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஆட்சியை பிடிச்சோம்னாலும் எங்களுக்கு நீங்கள் சொன்ன சவால் தான். இந்த புலம்பெயர் தொழிலாளி விஷயமா எவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே முஸ்லீம் விஷயமா பொய் சொல்லியிருக்காரு, சமூக நீதி விஷயமா பொய் சொல்லியிருக்காரு, பெண்கள் விஷயமா பொய் சொல்லியிருக்காரு. இப்போ சொன்ன பொய் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு எதிராக இந்தியா கூட்டணி சொல்கிறாரு. உள்ளபடியே பல கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் காலால் நடந்தாங்க. அவருக்கு ட்ரெயினில் கூட அனுப்பலை. எங்கள் காங்கிரஸ் தலைவர்களாவது டெல்லியிலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் இருங்க. அவர் சொன்ன பொய்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்து மதம் தடை செய்யப்படும்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இந்து மதத்தை அவ்வளவு கிள்ளுக்கறியாக நினச்சிக்கிட்டாரா மோடி? இவங்க வந்தால் தடை செய்வாங்கன்னு சொல்கிறாருன்னா, இந்து மதம் என்பது சைவ மதம், வைணவ மதம். வெள்ளைக்காரங்க இந்து மதம் பேர் கூட வச்சிருக்கலாம். அது இன்னைக்கு நேற்று இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகள் இருக்குது. மோடி காலத்தில் தடை செய்யப்படாது. ரெண்டாவது, இந்து மக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள்னு ஒரு பொய் சொல்றாரு. என்ன அது பொய்? அப்ப இந்து மக்கள் இந்த நாட்டில் உஷாரா இல்லாமல் இருக்காங்களா? இந்து மக்களுடைய சொத்துக்களை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்து மக்களுக்கு 2 மாடு இருந்தா 1 மாடை தூக்கி கொடுத்துருவாங்க, 2 கை இருந்தா 1 கையை வெட்டி கொடுத்துருவாங்க. ஒண்ணுதான் சொல்லல, மீது எல்லாமே சொல்லிட்டாரு. அப்ப ஒட்டுமொத்தமா ராமர் கோயிலை இடிப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சு. இந்த பேச்சை தான் இன்னைக்கு மக்கள் இவ்வளவு மோசமான ஒரு பிரதமர் இதுவும் சொல்றாரு. நான் மதங்களை பற்றி பேசினால், முஸ்லீம்களை பற்றி பேசினால் நான் தகுதி இல்லாதவன்கிறாரு. அடுத்த நாளே என்ன சொல்றாரு தெரியுமா? 15
விழுக்காடு நிதியை முஸ்லீம்களுக்கு ஒதுக்கி விடுவார்கள் பட்ஜெட்டை பற்றி அவருக்கு தெரியல. எங்கேயாவது பட்ஜெட்டில் முஸ்லீம்களுக்கு இவ்வளவு, இந்துக்களுக்கு இவ்வளவு என்னைக்காவது ஒதுக்கியிருக்காங்களா? அப்போ தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய அந்த பொய் பேச்சுக்கள், அக்னிபாத் திட்டம், எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்குறாரு, சீனாவை பற்றி பேசுறது, சீனாவுடைய அந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்புக்கு எதிராக இதுவரை ஒரு வார்த்தை சொல்லவில்லைங்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்க தகவல் என்ன தெரியுமா? ராணுவ வீரர்கள் மிக குறைந்து விட்டார்கள். அக்னிபாத் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து 25 விழுக்காடு ராணுவத்தில் எடுத்துக்கிட்டு 75 பேர் விழுக்காடு வெளியே அனுப்புறதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ராணுவ வீரர்கள் குறைந்து விட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு அது மட்டும் இல்ல, பேசுனது தகவல் கொடுத்தது கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. 2030க்குள்ள இருக்க வேண்டிய அந்த ராணுவ வீரர்கள் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை நமக்கு லடாக்லையும் அருணாச்சல பிரதேசத்திலையும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசு அறிக்கை தான் நான் சொல்றேன். அப்ப தொடர்ந்து அரசாங்கத்தை பத்தி கவலைப்படல. பொதுத்துறை நிறுவனம் ஒன்னை உருவாக்கல, இருக்கிறத விற்கிறீங்க. தனியா சமூக நீதினு பேசுறீங்க. சமூக நீதி பேசக்கூடிய கட்சியை நீங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதா சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோம், ஆட்சிக்கு வந்தவொடனே காலியா இருக்கக்கூடிய 30 லட்சம் அந்த வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றோம். நாங்கள் சொன்னதை ஏற்கனவே செஞ்சிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த கொரோனா காலத்தில். உச்சநீதிமன்றம் சொன்ன பிள்ளைங்க தான் நீங்கள் கொரோனா ஊசியை இலவசமாக கொடுத்தீங்க. நீங்கள் தான் 600 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு போடுவாங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்குற கேள்வி, இந்த மக்களை 10 ஆண்டுகளாக வாட்டி வதைத்து விட்டு இன்றைக்கு நீங்கள் மீண்டும் வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இன்னும் இந்திய மக்கள் எவ்வளவு மோசமான இன்னைக்கு இல்ல டவுட்டுங்கிறது 4ஆம் தேதி கிளியர் ஆயிருங்க. அது என்ன டவுட்டுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் தொடர்ந்து தேர்தல் மோசடி. ஒரு ஆளு போய் 6 ஓட்டை போடுறது நமக்கு வெளியே தெரியுது. ஒவ்வொரு முக்கியஸ்தர்களும் அமுக்குனா, அதாவது காங்கிரஸுக்கு அமுக்குனா அது பிஜேபிக்கு போகுதுங்கிறதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம். அதை விட அடுத்தவங்களை பேச விடாம அறிவுபூர்வமா நீங்க சொல்ல வேண்டாம். 60 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 60 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க 60 வருஷம்? தனியாருக்கு தாரை வார்த்தை நீங்க பட்டியல் போடுங்க. பொய்ங்கற ஐசிஐசிஐ பேங்க் யாரை கொடுத்தீங்க? HDFC பேங்க் பேசுறீங்க. நீங்க எங்க எப்ப பார்த்தாலும் அவரே தாங்க பேசிட்டாரு. அவர் பேசவே டைம் இல்லங்க. ஆஃப் கோர்ஸ் நான் உங்கள்ட்ட தான் வரேன். இந்த தொலைக்காட்சி விவாதமே இந்த கொதற வேலை பேசவே டைம் இல்லங்க. கொதற வேலை இது தப்பு இல்ல, பேசவே டைம் இல்லங்க. நான் சொல்றேன், நான் சொன்னது நீங்களும் நிறுத்தணுங்க. பிச்சவங்களும் பேசணும், டைம் தரணும். நீங்க மாட்டி லெக்சர் ஆச்சுங்க. நாங்க எப்ப பேசுறோம்? நீங்க யாரு சார் இந்த லெக்சர் தடுக்கிறது? ஆமா, அப்பள உள்ள வந்து தான் ஆவணும். Who are you to stop me? நானும் தான் வருவேன். எடையடே ரெண்டு பேரும் டிபேட்ல நானும் தான் உள்ள வருவேன். இந்த டிபேட்ல நானும் உள்ள தான் வருவேன். நீங்க உட்கார்ந்து நீங்க பாட்டு கதை சொல்லுங்க. நாங்க எப்ப கேட்டுட்டே இருக்கோம். அடுத்தவங்க பேச விடாம தொடர்ந்து நீங்க பேசுறீங்க. சாரி, this not right. நாங்க வந்து லெக்சர் அடிக்கிறது நான் வரல. allow me ஒரே வரி அதுக்கு அப்புறம் ஒரே வரி தான். ஒரே வரியில பேச சொல்லுங்க. ஏன்னா பேசிட்டே இருக்காருங்க. நாங்களும் பேசணும். நீங்க யாருக்கு என்னை பேச தள்ளுங்க? I am allowing you. Please. இது என்ன விவாதமா? இல்ல நீங்க கருத்து சொல்லுங்க. நம்ம கருத்துக்கு வந்துறோம். நான் சொன்னது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. எப்படி நூற்றுக்கணக்கான தொகுதிகள்ல ஒரே எண்ணிக்கை வந்துச்சு. வாக்கு பதிவுக்கும் வாக்கு வெளிப்பட்டதற்கும் என்ன வித்தியாசம் வந்தது? அது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல அவர் ஆளுகிற மாநிலங்கள்ல என்ன நடந்துச்சு? இவர் மட்டுமே பேசிட்டு இருந்தார்னா, இவர் மட்டுமே கலாகாலம் பண்ணிட்டாங்க. நாங்க எப்ப பேசணும்? அதுக்காக தான் கேக்குறோம். ஏங்க இவர் வந்து 60 வருஷமா ஒண்ணும் பண்ணாம, தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணும் பண்ணாம இவங்க பேசுறத தூக்கி அடிக்கிறது. நீங்க சொல்ற போய் ஃபுல்லா சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டே இருங்க. உங்களை மக்கள் கேக்குறாங்களா பார்த்தா போய் சொல்லிட்டே இருங்க. போங்க, சொல்லிட்டே இருங்க. யாரு பண்றது? ஒரு நியாயமான ஒரு விவாதம் இல்லாம நியாயம் இல்ல. தடுப்பது நீங்க தான் தடுக்கிறீங்க. இப்ப நீங்க தான் தடுக்கிறீங்க.
இப்ப அவர் வந்து நியாயமா நடந்துக்கிறாரா? சரி, கொச்சையா நடந்துக்கலையா? ஆர்குமெண்ட் வந்து விஷயம் நிச்சயமா. அதாவதுங்க, இந்த முதல்ல தனியாருக்கு தாரை வார்த்தது இந்த அருமை காங்கிரஸ் தாங்க. ஆரம்பிக்கணும், அதானில இருந்து ஆரம்பிக்கணுங்க, முத்ரா போர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க, HDFC பேங்க், ICICI பேங்க், UTI பேங்க் ஆரம்பிக்கணுங்க. ஒரு விஷயத்தையும் செய்தவர்கள் இவர்கள் தான். இவர்கள் செய்தவர்கள் இவர்கள். நான் என்ன கேக்குறேன், HDFC அரசு வங்கியா? ஆமாங்க, அது கூட தெரியாம நீங்க வந்து எங்களை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. மூணு பேங்க், UTI, HDFC, Axis Bank, ICICI, Industrial Investment Credit Corporation of India. தெரியலனா கத்துக்கோங்க. நீங்க வந்து போய் சொல்லிட்டே இருக்காதீங்க. எல்லாமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா? போய் சொல்லாதீங்க. நீங்க வந்து எல்லாமே வங்கிதான். எல்லாமே அரசாங்கத்தின் வங்கிகள். தனியாருக்கு அதை தாரை வார்த்தது காங்கிரஸ் தான். அது கொடுத்தது காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸ் வந்து இதை பேசுறதுக்கான எந்த விதமான அனுமதியும் கிடையாது. முதல் முத்ரா போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் மட்டும்தான். அதனால காங்கிரஸ் அவர் என்ன பிரதமர் பேசினார் பதில் ஸ்ரீராம் 20 seconds. விழிஞ்சியம் போட்ட கேரளால ஒமன் சாண்டி அதானிக்கு டெண்டர் இல்லாம ஏன் இந்த காங்கிரஸ் கட்சி குடிச்சது? தைரியம் இருந்தா ஏன் சொல்லுங்க. துறைமுகம் டெண்டர் கூட இல்லாம அதானிக்கு கேரளால கொடுத்த காரணம் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து பாஜக சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அதானிக்கு கேரளால ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி வந்தாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல 600 இடத்துல இருந்த பணக்காரா இருந்த அதானி இன்னைக்கு அதானிக்கு ராஜீவ் காந்தி தான் கொடுத்தாரு. அது அதானியே சொல்லிருக்காரு. ராஜீவ் காந்தி இல்லை என்றால் நான் இல்லை. அப்ப நீங்க ராஜீவ் காந்தி தான் நீங்க சொல்லணும். ஏன் அதானியை உருவாக்குறீங்க? ராஜீவ் காந்தி கேளுங்க. ஏன் அதானியை உருவாக்குறீங்க மேடம்? Thank you. ஓகே திரு கோய் செல்வராஜ் 20 வினாடிகள் மிக வேண்டாம். திரு ஸ்ரீகாந்த் will have the last one. Okay, thank you. Rest your case. Rest your case. Nothing goes on record. Only திரு கோய் செல்வராஜ் 20 seconds மிக வேண்டாம். இறுதி கருத்து. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 3ஆம் தேதி பிறந்த நாள் முன்னிட்டும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் 40 தொகுதி வெற்றி பெற்று நாங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். இந்த வெற்றி கொடி ஏற்றுவோம் என்று முதலமைச்சர் சொன்னதை நடத்தி காட்டுவோம். உங்களை ஆதரவான கருத்துக்களை சொல்லுங்க. எதிர்வாதம் வச்சனா இந்தியாவா தான் போவோம். You have the last word. 30 seconds. அதாவது சுருக்குமா, பிரதமர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உணர்வு பூர்வமாக நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட பேசியிருக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான மேண்டேட் எங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக பதிவு செய்து வரலாறு புதிதாக படைக்கப்படும். பிரதமர் 3வது முறையாக பதவியேற்க போவது உறுதி. யாருடைய கான்ஃபிடன்ஸ் பலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ரொம்ப அதிகமாக இல்லை, நெருங்கி கொண்டே இருக்கிறது. வர வீக்கெண்டு தெரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் இன்னும் சில நாட்களில் 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் யார் அந்த கோப்பையை பறிக்க போகிறோம். பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.